மத்திய கிழக்கில் நிலவும் தீவிர போர்ச்சூழல் காரணமாக உலக நாடுகள் பலவும் அங்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு எச்சரித்துள்ளன. இந்த நிலையில் துபாய்க்கு மீண்டும் பயணிகளை ஏற்பதற்காக எமிரேட்ஸ் விமான நிறுவனம் பல்வேறு அதிரடி சலுகைகளையும் விசேட காப்புறுதி திட்டங்களையும் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டில் 20 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவேற்க துபாய் திட்டமிட்டிருந்தது. ஆனால் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக ஹோட்டல்கள் மூடப்பட்டு வர்த்தகங்கள் முடங்கியுள்ளன. இதனால் துபாய் நகருக்கு நாளொன்றுக்கு சுமார் 450 மில்லியன் பவுண்டுகள் வரை வருமான இழப்பு ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. போரினால் வெளிநாடுகளில் பயணிகள் சிக்கி தவிப்பதை தடுப்பதே எமிரேட்ஸ் நிறுவனத்தின் இந்த விசேட காப்புறுதியின் முக்கிய நோக்கமாகும். எமிரேட்ஸ் நிறுவன தலைவர் டிம் கிளார்க் தெரிவிக்கையில், விமான டிக்கெட் வைத்திருப்பவர்கள் நியாயமான விலையில் இந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்ளலாம். அவசர சூழல் ஏற்பட்டால் பயணிகள் பாதுகாப்பாக தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்புவதை எமிரேட்ஸ் உத்தரவாதம் அளிக்கும். தேவைப்பட்டால் மாற்று விமான நிறுவனங்களின் மூலமாவது பயணிகள் தங்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். போர் சூழலால் எரிபொருள் விலை இரட்டிப்பாகியுள்ள போதிலும் எமிரேட்ஸ் நிறுவனம் தனது 80% சேவைகளை மீண்டும் வழமைக்கு கொண்டு வந்துள்ளது. தற்போது விமானங்கள் சராசரியாக 75% பயணிகளோடு இயங்குகின்றன. லண்டனுக்கான சில விமான சேவைகளின் டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்துள்ளன. போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் துபாய் விமான நிலையம் ஊடாக நாளொன்றுக்கு 1,00,000 பயணிகள் பயணித்தனர். தற்போது இந்த எண்ணிக்கை 40,000 குறைந்துள்ள போதிலும் இது எதிர்பார்த்ததை விட வேகமான வளர்ச்சியாகும். எமிரேட்ஸ் நிறுவனம் துபாயை நோக்கி பயணிகளை அழைக்கும் அதேவேளை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் அமெரிக்கா, ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளை முடங்கியுள்ளதை காரணம் காட்டி தனது மத்திய கிழக்கு சேவைகளை அக்டோபர் 25 வரை இடைநிறுத்தியுள்ளது. இதன்படி அம்மான், பஹ்ரைன், துபாய் மற்றும் டெல் அவிவ் ஆகிய நகரங்களுக்கான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் கத்தார் ஏர்வேஸ் உடனான கூட்டு வர்த்தகம் காரணமாக தோஹா மற்றும் ரியாத் ஆகிய நகரங்களுக்கான சேவைகளை ஆகஸ்ட் மாதத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது.